காற்று சுதந்திர காற்று காற்று சுதந்திர காற்று சுவாசிக்க சுவாசிக்க சுகம் சுகம் நிலவை ஒரு நாள் நிலத்தில் அழைத்து நேசிக்க நேசிக்க சுகம் சுகம் காற்று காற்று சுதந்திர காற்று சுவாசிக்க சுவாசிக்க சுகம் சுகம் நிலவை ஒரு நாள் நிலத்தில் அழைத்து நேசிக்க நேசிக்க சுகம் சுகம் விண்மீன் யாவும் மழைத்துளியானால் சுகம் சுகம் நகங்கள் யாவும் மோதிரமானால் சுகம் 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 காற்று எந்தன் கண்ணீர் துடைத்தால் சுகம் சுகம் காற்று காற்று சுதந்திர காற்று சுவாசிக்க சுவாசிக்க சுகம் சுகம் நிலவை ஒரு நாள் நிலத்தில் அழைத்து நேசிக்க நேசிக்க சுகம் சுகம் On behalf of our school students, I kindly invite our His Highness Headmaster to give honorable speech. Sir? My dear children,
இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த சந்தோஷம் பரீட்சை முடிஞ்சதுனாலயா இல்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுனாலயான்னு தெரியல. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா நீங்க போறதுனால இல்ல. What is your contribution to the society? அப்படின்னு என்ன யாராவது கேட்டாங்கன்னா என் ஸ்டூடண்ட்ஸ்ல ஒருத்தன் பில் லேடனுக்கு பிஏவா இருக்கான் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. பில் கேட்ஸ்க்கு பிரெயினா இருக்கான் அப்படின்னு பெருமையை சொல்லணும். எஸ், you are my contribution. You are my compliment to the society. But youths are irregular. Youths are irrelevant ன்னு பிளாட்டோ சொல்லிருக்காரு. ஆனா ஸ்டூடண்ட்ஸ் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கு. அதனாலதான் சில பேரை நான் கடுமையா தண்டிச்சிருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களை அடிக்கணும் மிரட்டணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம் கிடையாது. ஆனா சில பேர்னால நாங்க அப்படி செய்ய பண்ணிருக்கோம். மேடம் மேடம் என்னப்பா? மேடம் ஆர்கே சார் லாரியில் அடிபட்டு இறந்துட்டாரு. நான் கண்ணால பார்த்தேன் மேடம். அவருக்காக எல்லா கிளாஸ்லயும் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்த சொல்லுங்க. சார், ஆர்கே, என்ன சார் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? எனிதிங் ராங்? யாராவது? மிஸ்டர் ஆர்கே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ, ஆல் ரைட். ஐ அம் ஆல்வேஸ் ஆல் ரைட் சார். பைக் பஞ்சர், அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சாரி சார். Where is the cheat? Where is the cheat? இப்போ தினேஷ் திருந்தி நல்ல பையன் ஆயிட்டான். இனிமே அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நான் நம்புறேன். தினேஷோட பெரிய தப்பு பண்ண ஒருத்தர் இருக்கான். இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல டான்ஸ் கிளாஸா? நீங்க 3 பேர் எழுந்து இந்த பக்கம் வாங்க. இங்க வந்து நில்லுங்க. உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொல்றேன், நான் வர்றதுக்கு லேட்டானா அமைதியா உட்கார்ந்து ப்ரே பண்ணுங்கன்னு. பிரேயர் தான் அசெம்பிளி ஹால்ல பண்ணியாச்சா மேடம்? சோ வாட்? மறுபடியும் பண்ணக்கூடாதா? நான் கிளாஸுக்கு வந்தா ப்ரே பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு உங்களுக்குலாம் தெரியாதா? க்ளோஸ் யுவர் ஐஸ். Oh God, I thank you for giving me this lovely day. I thank you for giving me this lovely day. I offer it back to you. I offer it back to you. Help me to study well. Help me to study well. Bless my father and mother. Bless my father and mother. My brothers. My sisters. My sisters. My teachers. My teachers. My school. My country. போதும், கண்ணை திறங்க. யாரு? யாரது? யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லுங்க. என்னது மேடம்? ஷட் அப். சரி சரி. இப்ப சொல்லலனா யாருமே எக்ஸாம் எழுத முடியாது. யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்க தப்பிச்சுக்கலாம். சொல்லுங்க. இவன் தான் மேடம். யூ ராஸ்கல். நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத பல விஷயங்களை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். Experience is a great master. So, we all wish you a great success for your bright future. இதெல்லாம் இருக்கு. தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க மிஸ். என்ன மன்னிச்சிடுங்க. எழுந்திருப்பா. ஐயப்பா எழுந்திரு. I am proud of you. என்ன மன்னிச்சிருங்க சொல்லுங்க மிஸ். ஐயோ பரவாயில்ல. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயப்பா. என்ன எழுந்திருப்பா. மிஸ். சாரி மிஸ். எழுந்திருப்பா. என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்க மிஸ். எழுந்திருப்பா. என்ன மன்னிச்சிருங்க மிஸ். சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்.
தினேஷ் ப்ளீஸ்டா நீ என் கூட வாயேன். நான் வரமாட்டேன், போடி. ஏய் நான் ஒன்றும் அம்மா அப்பா மாதிரி சென்டிமெண்ட்லாம் கூப்பிடல. எனக்கு அங்கே போனால் போர் அடிக்கும், கம்பெனியே இருக்காது, அதான் கூப்பிட்டேன். சும்மா பேசாத, ஊருக்கு கிளம்புற டைம்ல அடி வாங்காத, போ. சிப்பே டேய் போடி. ரீமா ரீமா ரெடியா? ராமு இதெல்லாம் கார்ல வச்சுடு. சரிங்க. அப்புறம் பார், நீயும் தினேஷ் சேர்ந்து குமால அடிக்காதீங்க. இல்லைங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நான் பூனா போய் ஃபோன் பண்றேன். என்ன ரீமா ரெடியா? जी सब कुछ तैयार है और एक बार दिनेश को बुलाकर देखो ना. ஐயோ அவன் தான் முடிவா வரமாட்டான்னு சொல்லிட்டான்ல. நீ அந்த ஹாட் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வை. हाँ जी. டாடி அண்ணாவே நம்ம கூட கூட்டிட்டு போலாமா? அவன் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாமா. அண்ணா வந்தாதான் நானும் வருவேன். சுஜி நீ வந்து குட் கேர்ள், டாடி பேச்சு கேட்ப. அண்ணா வந்து பேட் பாய், டாடி பேச்சு கேட்க மாட்டான். சரி நீ போய் உன் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. ஓகே டைம் ஆகுது. அம்மா. क्या दिनेश तूने आ रहा है क्या? नहीं माँ, நான் வரமாட்டேன். हम पुणे जाने से तुझे कोई तकलीफ नहीं होगा ना? ரொம்ப கஷ்டமா இருக்குமா, बहुत मुश्किल होगा. फिर चलो ना हमारे साथ. இல்லம்மா, நீங்க எனக்கு பாக்கெட் மணி கொடுத்துட்டு போலனா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. यहाँ क्या करोगे? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க ஜாலியா இருந்து அப்படியே வெக்கேஷன் முடிஞ்சோன்னு நான் அங்க வரேன்மா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? 10 மணிக்கு ஃளைட், கால்ம சீக்கிரம் போ. நீ போமா நீ. जी तबीयत का ख्याल रखो. Take care my son. Dad, how to take care without money? Okay. Blank check. Sign பண்ணிருக்கேன். வெச்சுக்கோ. Enjoy your holidays. Don't cross the limit. No dad, no. Bad habits are easy to make but hard to break. Okay? Good luck. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, உடம்ப பாத்துக்கோ. வரேன்டா. Okay dad. मैं चलती हूँ. हाँ. சரிம்மா. பாய். ஏய் என்ன பொசிஷன் இல்லாம இந்த மாதிரி பொசிஷன் இதான். எங்க ஆ இங்க வாங்க. மிஸ்டர் தர்மா மாஸ்டர். கொஞ்சம் இங்க வாங்க. கிளாஸ் கொஞ்சம் கண்டினியூ. ஓகே மாஸ்டர். என்னடி ஏங்க ஒரு நாளைக்கு 6 ரூபாய் 25 பைசானா 30 நாளைக்கு எவ்வளவுங்க? என்ன கணக்கு? பால் கணக்குங்க. ஏண்டி 6 ரூபாய் 25 பைசாக்கு எத்தனை சைபர் கூட எனக்கு தெரியாது. என்கிட்ட போய் கேட்டு இதுக்கெல்லாம் நேரங்காலம் உனக்கு கிடையவே கிடையாதா? ஏண்டி தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை வேணா? கராட்டே கிளாஸ். ஆமா குழந்தைங்க எப்படி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்மளே அவங்க எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுக்கறதா ஒரு தொழிலா? கராட்டே பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போடி. ஏய் நில்லு. நான் உனக்கு பெத்துமே அது எங்க? குழந்தை தூங்குதுங்க. எது குழந்தையா? அடி பாவி, கட்டல படுத்தாலே பாதி கால் வெளியே தொங்குது. அத போய் குழந்தைற முதல்ல எழுப்பி கொண்டாடி. படிச்சு முடிச்ச காலத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்டி 12 வருஷமா அவனை படிக்க வச்சு கெடுத்தது போதா? தபார் இனிமேல் அவன் என் பையன். நான் போக முடியாத ஜப்பான் டோர்னமெண்ட்டுக்கு அவனை அனுப்பி கோல்டு மெடல் வாங்காம விட மாட்டேன். முதல்ல அவனை எழுப்பி ஜாக்கிங் அனுப்பே. அசந்து தூங்குற குழந்தைய நான் நிச்சயமா எழுப்ப மாட்டேங்க. ஐயோ சத்தம் வராம விளையாடுங்கப்பா. சத்தம் வர மாதிரி விளையாடுங்க. கோணி பைய குழந்தைன்றா. இன்னமும் 7 கிரகம் ஒன்னா ரூபா பிறந்த மாதிரி இன்னும் எழுந்திருக்கானா? கோணி பைய எழுந்துடுறா. ஜப்பான் போனா நான் பல்லு விளக்கிட்டு தான் போவேன். ஏண்டா பல்ல பார்த்தாடா மெடல் கொடுக்கணும் பரதேசி நாயா. எழுந்துடா. இவனுக்கு இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது. பள்ளிக்கூடம் இருக்கும்போது அது பிரச்சனை கம்மியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை பண்ண புள்ளையே வேணா நியூசன்ஸ் கேஸ் லாக்அப்ல தள்ளுவேன். என்னடி फोन? ஹலோ ஹலோ ஹலோ. உண்மையிலேயே இதுல போன் வந்துச்சா? எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். ஓஹோ மிஷினை காதல வெயிடி டமாரத்தை கட்டிட்டு அவஸ்தையா இருக்கு. படிக்க வேண்டிய வயசுல நான் சரியா படிக்காதனாலதான் இப்படி நேரம் கட்ட வேலை லோல் பட வேண்டியதா இருக்கு. நேத்து போனதெல்லாம் இலக்காரமா பேசுதுங்க. என் பிள்ளையாச்சும் படிச்சு 4 பேர் மதிக்காம இருப்பான்னு பார்த்தா நீ நாய் பிடிக்க கூட லாய்க்கு பட மாட்ட போட்டுக்கடா. டேய் எங்க நீ சம்பாரிச்சு கொட்ட வேணாடா. உன் பொழப்ப பார்த்துட்டா போதும். முதல்ல உங்க பொழப்ப பாருங்க. இந்த மாசம் சீட்டு பணம் கட்டணும். இதான் எனக்கு சேஃப். என்ன பண்ண போறன்னு நீயே முடிவு பண்ணிக்கடா. அட்லீஸ்ட் போலீஸ் வேலைக்கா சேர பாரு. திருடன் ஆயிடாத. நீ போற போக்க பார்த்தா அப்படிதான் ஆவ போல் இருக்கு.
டாய் சட்டை எடு. எந்த சட்டப்பா? உங்க அப்பா என்ன கலெக்டர் உத்தியமா பாக்குறான்? காக்கி சட்டை தான். இந்த சட்டையை போட்டாதான் தின்னலாம். அப்பப்ப இதை வேற எடுத்து விடுறாரு. என்ன பேசுறாருன்னு புரிய மாட்டேங்குது. உங்க அப்பா ரொம்ப நல்லவர்டா. அவர் சொல்றபடி கேட்டுக்கோ. சரிம்மா. என்னடா? குட் மார்னிங் அங்கிள். சேகர் இருக்கானா? துரை உள்ளதான் இருக்காரு. என்ன ஏதாவது ப்ரோக்ராமா? கோயிலுக்கு போறோம் அங்கிள். துரைங்கெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போறீங்களா? பாத்தரா சாமிக்கு வெடிகுண்டு வச்சுட்டு போறீங்க? இல்ல அங்கிள். டேய் வாடா. சரிம்மா நான் கிளம்புறேன். எங்கடா போற? தம் அடிக்க போறோமா? சரிப்பா. குருவாயிரப்பா சர்வேஸ்வரா காப்பாத்துப்பா. இந்தாங்க. எந்த ஆனந்தண்டா மகன் பரீட்சை எல்லாம் முடிந்து உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். பொது அறிவை வளர்க்குறேன்னு சொல்றான். 20 வருஷம் மிலிட்டரியில பார்டர்ல ഞാൻ നിന്നു. இப்போ 1.5 காலமாயிட்டு பேக்கரியில நின்றுட்டு இருக்கேன். அங்க வந்து அச்சனுக்கு கொஞ்சம் ஒத்தாசி பண்ணலாம்ல. மத்த பிள்ளைங்க மாதிரி லீவ் விட்டதும் அங்க இங்க அலையாம ஒழுங்கா வீட்டுல உட்காந்து படிக்கிறான். அவனை ஏன் திட்டுறீங்க? அதான் நீ ஒரு படிக்காத முட்டாளு. அவன் எந்த பறஞ்சாலும் செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு இருப்ப. டேய் வேகம் படிச்சு முடிச்சிட்டு பேக்கரியில சேரு. சரி அச்சா. ஐயப்பா சாப்பிடுவா. படிச்சுட்டு இருக்கேன்ல, படிச்சுட்டு வரேன். ஒழுங்கா படி. சரி. ஐயப்பா சீக்கிரம் வாடா. வடா பண்ணு. ஹாய்டா. ஹாய். 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 இந்த 2 மாசம் எங்க அப்பனை எப்படி சமாளிப்பறேனே தெரியல. காலையிலேயே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேங்க்ஸ் மச்சான், நீ வந்ததால தப்பிச்சேன். அதுக்கு தான்டா எங்க அப்பா கிட்ட தப்பிக்க எப்பவுமே நான் இது வச்சிருக்கேன். டேய் எத்தனை நாள்டா இத புக்லயே பார்த்துட்டு இருப்ப நீ? அதுக்கு தான் பினாக்கா ஃப்ளோரைட் பார்க்கணும்ன்றது. ஹேய் என்னடா இவன் கெமிஸ்ட்ரி மிஸ் மாதிரி பேசுறான்? பினாக்கா ஃப்ளோரைட்னா BF டா. இந்த மாதிரி கோட் வேர்ட் நிறைய இருக்குடா. பெருசுக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஈஸியான ஃபார்மேட் இதான். இவ்வளவு கோட் வேர்ட்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சது உனக்கு? இதுக்கெல்லாம் தனி டிக்ஷனரி இருக்குடா மாமா. டேய் அங்கிள பாருடா. இவ்ளோ பெரிய முருங்கை நான் பார்த்ததே இல்ல. அது முருங்க மரம். சி போடா. ஏய் துபாய் ஆண்டிடா. ஆமாடா. ஏய் நாட்டி. காலையிலேயே கரெக்ட் பண்ணிட்டான்டா. ஐயோ ஆண்டி பசங்க. ஹாய். ஹாய். அப்படா. அப்ப என்ன நீ அவங்களோட இருந்துற போறியா? என் கூட வர மாட்டியா? சரி இதெல்லாம் கொடு, நானே எடுத்துன்னு போறேன். அப்பா இதெல்லாம் நான் எப்படி எடுத்துன்னு போறது? நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் எடுத்துட்டு வரேன் ஆண்டி. அப்படியா? சரி தள்ளிக்கோ. டேய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நல்லா இருக்கியா? ஏய் மறக்காம டிஃபன் சாப்பிட வந்துரு என்ன? நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். வரேன். கரெக்ட்டா அம்சறேன் ஆண்டி, கவலைப்படாதீங்க. டேய் டிஃபன் எல்லாம் சாப்பிடுறியா? ஓ சாப்பிடுவேனே. டேய் டெய்லி சாப்பிடுறியா? அப்பப்போ சாப்பிடுவேன். அப்பப்போ சாப்பிடுறானடா. ஃபுல் மீல் சாப்பிட்டிருக்கியா? சேச்சே அடுத்தவங்க வீட்ல மீல் சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்க. ஏய் எடுடா. டேய் ஃபுல் தள்ளு அடிக்கிட்ட டிஃபன் சாப்பிட்டு எடுத்து போச்சு. தள்ளுடா. இறங்கு. தள்ளுடா டேய். வாடா. தள்ளுடா. சார் ராதிகா வீடு தெரியுமா? யாருங்க? சாஃப்ட்வேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ராதிகான்னு சொன்னா தெரியும்னாங்க. ராதிகாவா? டேய் யார்டா? அவனை கேளு. ஆண்டி யாருன்னா இருக்காங்களா? எனக்கு தெரியாது. பெருசு. ஹலோ 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 இங்க வாங்க. ராதிகா வீடு எங்க இருக்கு? ராதிகாவா? ராதிகா வீடு நேரா போய் ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல போனீங்கன்னா ராதிகா வீடு. தேங்க்யூ. ஓகே. ஏய் நமக்கு தெரியாம யாரா இங்க ராதிகா? ஏய் பெருசு. ராதிகானா யாரு? டிமிஷ் கட்ட. Just
பல்லு போன கிழவனுக்கும் சொல்லு வழியுது பல்சு ரொம்ப எகிரி போய் டென்ஷன் கூடுது 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 கரன்சி நோட்டில் அவன் முகத்தை அச்சடிக்கணும் இந்தியாவில் பணம் மதிப்பை கூட்டணும் காம்ப்ளன் வாங்கி குடிச்சா ஹார்லிக்ஸ் மனசு நோகும் இல்ல ஹெச்எம்டி வாட்ச் போட்டா டைட்டன் ரொம்ப பாவம் ஜீன்ஸ் போட்டு நடந்து வந்தா பசங்க மனசு ஜாலி ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சு போட்டா உலக அழகு ராணி எல்லா ஃபிகரும் நம்மள அனாதா விட்டுட்டு வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போயிட்டாங்களடா. ஆமாண்டா, பிரியாவும் போயிட்டா. அவங்க அப்பா அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. யார் அந்த பிரியா? அதான்டா பிறக்கும்போது 40 வயசுல பிறந்த மாதிரி இருப்பாளே அவளை சொல்றா. டேய், அவளை பத்தி எதுவும் சொல்லாத. ஏய், நீனா பிரியாக்கு பேட்டர்ன் ரைட்ஸ் வச்சிருக்க? ஏய் சீப்பா கம்திரே பா சீ. சரி விடுறா, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஃபிகர் போனா வெளியூர்ல இருந்து ஒரு ஃபிகர் வரும். இதான் நியூட்டன்ஸ் லா. சயின்ஸ்ல கூட படிச்சதுல எந்த நியூட்டன்ஸ் லாடா அது? சரி விடு, டைட்டன்ஸ் லா. சார் 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 கொஞ்சம் வாங்க சார். நீ வாங்க சார். நானா? சார் 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 வாங்க சார். டேய் சார் சார் வாங்க சார். சார் டேய் உடனே வாங்க சார். சார் டேய் பிகட்டா. அவ என்கிட்ட தான் வருவா. ஏன்னா என் டிஷர்ட் நல்லா இருக்கு. நான் காலையிலே ஐயப்பனை கும்பிட்டேன். என் நெத்திய பாரு, அவ என்கிட்ட தான் வருவா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். கிளம்புறேன்டா. ஸ்டேஷனுக்கு வந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஏமாத்திரியா? அட்ரஸ் தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வால் பசங்களோட? இடியாட் மடியா. என்னை விட உனக்கு இவங்க தான் முக்கியமா? நான்சென்ஸ். What the hell do you think of yourself, huh? சாரி, அந்த ஆட்டோக்கார என்னை வயலில் டீஸ் பண்ணிட்டே வந்தான். ரொம்ப பயமா இருந்தது. இந்த ஏரியாவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா காமிச்சிக்கணும்ல, அதான் அடிச்சிட்டேன். சாரியா. அது இவ்ளோ பெரிய அறையாங்க. சாரி. So let's go. எங்க எங்க? பக்கத்துல வந்து Did you see? This began coming from Porter family, but I coming from big royal family. நீங்க வாங்க பாத்து வாங்க. பொறுமையா பக்கம் தான். இங்க தான். நடந்தா 4 நிமிஷம், ஓடுனா 1 நிமிஷம். உங்க கூட வரதால கொஞ்சம் லேட் ஆகுது. எங்க நீங்க ராதிகா மேடம்க்கு என்ன வேணும்? பார்த்தா தெரியல, தங்கச்சிடா. அவங்க கூட சின்ன வயசுல இப்படிதான் இருந்தாங்க இல்லங்க? அப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஸ்கூல் லீவுக்காக வந்திருக்கீங்களா? அப்படிதான். பேரண்ட்ஸ் வரலையா? அப்படிதான். காலையில என்ன சாப்பிட்டீங்க? அப்படிதான். ஐயோ என்னாச்சு? வெயிட், அத எப்படிங்க சாப்பிட்டீங்க? அப்படிதான். அப்படிதான். உங்களுக்கு அப்படிதாங்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதுங்களா? அப்படிதான். ஏங்க இந்த Dress தைச்சிங்களா கிழிச்சிங்களா? எஸ். இவங்க உங்க வீடு தேடி இருந்தாங்க. நாங்க தான் கூப்பிட்டு வந்தோம். இல்லங்க. அப்படிதான். உள்ள போமா. Thank you. நீங்க போங்க போங்க, நாங்க எடுத்துட்டு வரோம். வேணா இங்கே வச்சிருங்க. சர்வன்ட் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகே.
அப்படிதான். உன் பேர் என்னம்மா? ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க கூட பேயிங் கெஸ்டா தங்க நீங்க அலோவ் பண்றீங்களா? யோர் விஷ். ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட் 16. நெத்திக்கு கீழே கண்ணு, கண்ணுக்கு கீழே மூக்கு, மூக்குக்கு கீழே வாய், அதுக்கு கீழே கழுத்து, கழுத்துக்கு கீழே எல்லாமே அது இருக்க வேண்டிய இடத்துல அம்சமா இருக்குடா. அவளை பார்த்தாலே சுட சுட பட்டர் கேக் மேல க்ரீமை தடவி நடுவுல செரி பழம் வச்ச மாதிரி நெஞ்சால. டேய் பேக்கரி புத்தி போகுதா பார். அவளை தொட்ட உடனே 2400 வாட்ஸ் கரண்ட் உடம்புல பாஞ்ச மாதிரி இருக்குடா. ஒரு நாள் தொட்டதுக்கே எப்படின்னா லைஃப் லாங் தொட்டா எப்படி இருக்கும்? உள்ள இருக்க டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிடும். அவளா நட்சத்திரம் மாதிரிடா. தூரத்துல இருந்தா ரசிக்க முடியும், தொட்டு பார்த்தா சுற்றுறோம். அட போடா, அவன் நிலாவிலே இறங்குறான், நானும் இறங்குவேன். இவர்களுக்கு நிலாவை தொட வேண்டுமா? அந்த நிலாவே என்னை தொட்டு விட்டது. நிலாவே, நீயும் நானும் அந்த சூரியனுக்கு போய் கொஞ்சம் நட்சத்திரங்களை செலவுக்கு பொறுக்கி கொண்டு இவங்களுக்கு பன்னும் டீயும் வாங்கி கொடுப்போம். வா. எங்க இந்த கோணி பை நம்ம கூட தானே ஓடி வந்துகிட்டு இருந்தான், திடீர்னு காணா. பின்னாடி என்ன நழுவுறானோ? என்ன பண்றேன்? அப்பா முடியலப்பா. இப்படி சொன்ன இன்னைக்கு ஃபுல்லா உன்னை ஓட விட்டுருவேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் ஒரே ஓடி போயிடுவேன். இதுக்காடா உங்க அம்மா உன்னை தினம் சோற போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டு? நீங்க என்ன பத்தி என்ன பேசுங்க, அம்மா பத்தி பேசாதீங்க. அப்பா முடியலப்பா. சின்ன பசங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு எருமாடு கடங்களே. பாப்பா பாய்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. குட் மார்னிங். ஹாய். அதானே மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். எதை? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அரை கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாங்கினவனுக்கு தானே வழி தெரியும். சாரிங்க. தேங்க்ஸுங்க. எதுக்கு? என்ன அடிச்சதுக்கு. ரொம்ப நல்லாவே அடிக்கிறீங்க. நீங்க எங்கங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? ஐயோ ரொம்ப நல்லாவே சிரிக்கிறீங்களே. இதுக்கு என்னங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? என்னங்க எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க, பேசவே மாட்டீங்களா? ஓ பேசுவேனே. உங்களுக்கு கராத்தே தெரியுமா? தெரியுமாவா? ஆ ஆ ஈ ஈ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஜாகிங் போறத பாத்திருப்பீங்க. டெய்லி காலையில நான் தான் அவங்கள ஜாகிங் கூட்டிட்டு வருவேன். சோம்பேறி பசங்க என் கூட ஓடி வரதுக்கே பயப்படுறானுங்க. ஓ நீங்க மாஸ்டரா? மாஸ்டர் யா. அப்போ பிளாக் பெல்ட் தானே? அது மேட்சிங்கா இருக்குமேன்னு கட்டிட்டு வந்தேன். வீட்ல கலர் கலரா நிறைய வச்சிருக்கேன். ஓஹோ. அது சரி, நீங்க என்ன விஷயமா நம்ம காலனிக்கு வந்திருக்கீங்க? அவங்க இன்ஸ்டிடியூட் இன்ஸ்ட்ரக்டரா வந்திருக்கேன். நீங்களும் மாஸ்டர் நானும் மாஸ்டர். அப்ப நீங்க இங்க தான் இருப்பீங்க இல்ல? எஸ் எஸ். டைம் ஆயிடுச்சு. பை பை. see ya. என்னங்க உங்க பேர் என்ன? 11421. என்னது? என் பேரு. பேரா? என்னடா சொல்ற? அவ சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. அவங்க அப்பா ஃப்ளைட் ஆக்சிடென்ட், அம்மா ஷிப் ஆக்சிடென்ட், 2 பேரும் இறந்துட்டாங்க. டிம்ஸ்கட்ட வீட்டுல தான் தங்கியிருக்கா. அவளுடைய ரிலேஷன். ஆமா. டேய் நீ சொல்றதெல்லாம் எப்படிடா நம்புறது? எங்க அப்பா செய்யற கராத்தே தொழில் மேல சத்தியமா சொல்றேன், உண்மை. அந்த பொண்ணை பத்தி வேற என்னெல்லாம் தெரியும் சொல்டா. எனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியும். சொல்லுடா. அவ ஷூ சைஸ் 6, இடுப்பு 28, வெயிட் 47, முடி 1 அடி. அவளுக்கு பிடிச்ச கலரும் மெரூனு. காலைல 5 மணிக்கு எந்திரிப்பா. எந்திரிச்ச உடனே காபி, 6 மணிக்கு ஜாகிங்கு, 6:30 மணிக்கு குளியல், அப்புறம் 8:30 மணிக்கு இன்ஸ்டியூட். தெரியுமா? டேய் நீ சொல்றதெல்லாம் கரெக்டாடா? ஆமா. டேய் சொல்றா. ஆமாடா. உன்னை மட்டும் எப்படிடா வந்து பார்த்தாவ? நீ என்னடா இப்படி இருக்க? நான் அவளோட வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. டேய் இவன் வரட்டண்டா இவன். டேய் அந்த பொண்ணோட பேர் என்னடா சொல்டா. அப்போ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் போய் தானே? இல்ல. அப்போ சொல்லு. பேரு பேரு வந்து டேய் துரா. டேய் டேய்
சொல்லுடா புரியடா. அவளோட பேரை சொல்லுடா. 11421. என்னது இது? அவ பேருடா. ஏய் இவன் போய் சொல்றான்டா இவன். நம்புனா நம்புங்க. அவன் என்கிட்ட அப்படிதான் சொன்னான். ஹே லூசாடா நீ? ஆல் டிக்கெட் நம்பர் கேட் வந்து பேர் நான் சொல்றேன். நீங்க என்ன கொன்னாலும் சரி இதான்டா அவ பேரு. ஏய் அவ ஒருவேளை ஜெயில இருந்திருப்பாளோ? இல்லடா, இவனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவ நியூமெரிக்கல் பசில் போட்டிருக்கா. அந்த பசிலை கண்டுபிடிச்சினா அவ பேர் என்னன்னு தெரியும். அதே பேர்ல கண்டுபிடிக்கிறது சிம்பிள்டா, பிரெயின் யூஸ் பண்ணோம். அது நம்ம கிட்ட எங்க இருக்கு? I got it. சொல்றா அவ பேர் என்ன? அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எதுக்குடா கத்தன? டேய் ABCD குள்ள அவ பேர் இருக்கும். அதை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஐயா ஏன்டா இப்படி முட்டாளா இருக்க? எல்லாரும் பேரும் ABCD தான்டா இருக்கும். டேய் சுமாரு A for 1, B for 2, C for 3, D for 4 அப்படியே ஆல்பபெட்ஸ்க்கு நம்பர் கொடுத்தீனா அது என்ன நம்பர்? அது 11421. அதுக்குள்ள அவ பேர் இருக்கும். குட்ரா. 11421. அப்ப 11 11 K. அப்ப 4 D. 2 B. ஏனா 1 KDBA. KDBA. ஏதோ நாய் பேர் மாதிரி இருக்கு. டேய் சும்மா இருங்கடா. இதே மாதிரி நிறைய பேர் எழுதி பாருங்க. அவ பேர் என்னன்னு தெரிஞ்சிரும். ஓகே வாங்க. சீக்கிரம் சொல்லு. 1 for A, 14 for N and 21 for U. அனு. சின்னதாய் சிறகுகள் முளைக்கிறது, பெண்ணை தாண்டியே இதயம் பறக்கிறது. சின்னதாய் சிறகுகள் முளைக்கிறது, பெண்ணை தாண்டியே இதயம் பறக்கிறது. இது என்ன அதிசய உறவோ, வாலிபம் எழுதும் கவிதை. கலகலராய் கனவுகளின் துவக்கம், கண்களிலே ஆசை விதை முளைக்கும். முதலாய் பழகும் பெண்ணின் சேகம், ஞாபகத்தில் ஆயுள் வரை இருக்கும். ஏதேதோ கற்பனைகள் இரவில் தினமும் தோன்றும், புதிதான உறவுகளால் மனதில் மலரும் ஏக்கம். ஏக்கம் ஏக்கம் சின்னதாய் சிறகுகள் முளைக்கிறது, விண்ணை தாண்டியே இதயம் பறக்கிறது. சின்னதாய் சிறகுகள் முளைக்கிறது, விண்ணை தாண்டியே இதயம் பறக்கிறது. இது என்ன அதிசய உறவோ, இளமையின் முன்னுரை இதுவோ, வாலிபம் எழுதும் கவிதை. ஓகே गाइस, இப்போ பொண்ணுங்க கிட்ட எப்படி ஐ லவ் யூ சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே நான் தான் முதல்ல. ஓகே கலக்கு மச்சான். வா வா. ஐயா சொல்றா. ஐ லவ் யூ. ஏன்டா என்ன அடிச்ச? இப்படி சொன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் அடிப்பா. யா ஓகே நெக்ஸ்ட் யா மீ நான் உங்களை காதலிக்கிறேன்.
எவ்வளவு லேட்டா சொன்னா வேற எவனா தள்ளிட்டு போயிட்டு போறான்டா. ஓகே ஓகே இப்போ நான் ஓகே யூ நெக்ஸ்ட். என்னடா ஆல் டாமன் டைப்பா? உம்மா காதல் அதான்டா சொல்லாமலே காதல். போடா. தேங்க் யூடா மச்சான். ஓகே அடுத்து ஷேகர். வா வா வா. போடா ஷேகர் போ. வா வா வந்து நில்லு வா. இங்கடா சொல்லு. அது அப்படி வா. என்னடா டேய் இங்கடா ரூட் மாற டேய். ஏய் என்னடா பண்ண? ஐ லவ் யூ. டேய் 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 ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன். ஏய் அவகிட்ட என்னடா சொல்ற? என்கிட்ட சொல்ற. ஓகே லீவ் him. What's next? அனு உன் ஃபேமிலி பத்தி சொல்ல. ஹே நான் மேஜிக் பண்ணட்டுமா? யார்கிட்டயாவது 5 ரூபாய் காயின் இருக்கா? ஹே சில்லற விஷயம்லாம் இவன்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இவன் தான் உண்டியல்ல இருந்து திருடுறான். குடு. ஓகே எல்லாம் லைன்ல நில்லுங்க பாஸ். காயின் இருக்கா? இருக்கா? சில்பாங்கா சில்பா உல்ஃபாங்கா உல்ஃபா ஜிம்பாப்வே ஜிம்கா. டேய் காணோம்டா. டேய் தம்முக்கு வச்சிருந்த 5 ரூபாய் காணோம்டா. அனு உனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டியா நீ? பட தரியா. No. Hey, okay. அந்த காயின் வந்து ஷேக்கர் பாக்கெட்ல இருக்கு. ஷேக்கர் பாக்கெட்லயா? ஏய் இருக்குடா மச்சான். அனு எப்படி அனு? ப்ளீஸ் சொல்லு. டெல் மீ அனு.